ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் தை திருநாள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிங்களா? உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு எப்போதுமே இந்த பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப ஈஸியான டேஸ்டான சர்க்கரை பொங்கல் எப்படி வீட்டில் செய்யணுன்னு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஆடி மாதம் அறுவடை செஞ்சு நெல்மணிகள்லாம் மார்கழி மாதம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தாங்க தை திருநாள் கொண்டாடப்படுது. உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் உழவு செய்யறதுக்கு உதவி பண்ணுச்சுல்ல அந்த உயிரினங்கள், அதுக்கு எல்லாமே கொண்டாடப்படுதுங்க. சர்க்கரை பொங்கலில் நீங்கள் சர்க்கரை சேர்க்காம வெல்லம் இருக்குல்ல, அது சேருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் அது ஹெல்த்தியாக இருக்குங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு பொங்கல் பானை கரும்பு எல்லாமே வீட்டில் கோலம் போட்டு பொங்கல் வச்சு வாழை இலையில வச்சு கரும்பு பழம் எல்லாமே வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே பொங்கல் சொல்லி ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு மாட்டு பொங்கலை சந்திக்கலாம். டாட்டா பாபே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.